உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுறது வந்து பணமோ, புகழோ, எஜுகேஷனோ, இல்ல நாலேஜோ எதுவுமே கிடையாது. அதை விட பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் எமோஷன்ஸ். அதே ஃபேமிலியில குழந்தை 2 பேர், அதே காலேஜ்ல படிச்ச 2 பேர், அதே கம்பெனில அதே சேலரி வாங்கின 2 பேர். ஆனா டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? ஒருத்தன் எக்ஸ்டர்னலியா கஷ்டப்பட்டு அவனுடைய லைஃப் கிரியேட் பண்றான். இன்னும் ஒருத்தன் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு அவன் அங்கேயே இருக்கான். டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? டேலண்டோ இல்லை மணியோ இல்லை நாலேஜோ எதுவுமே கிடையாது. ஆனா டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? அவனுடைய எமோஷன்ஸ். ஏன்னா நம்மளுடைய எமோஷன்ஸ் டெய்லியும் ஃபீல் பண்ண வைக்கும். அதுதான் நம்மளுடைய டிசிஷன் டிசைட் பண்ணுது. டிசிஷன் தான் நம்மளுடைய ஃபியூச்சர் கிரியேட் பண்ணுது. நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் தான் ஷேர் பண்ண போறேன். லைஃபை மாற்றக்கூடிய இந்த 4 எமோஷன்ஸ். இந்த 4 எமோஷன்ஸ் உங்க மைண்ட் செட்டுக்கு வந்துச்சுன்னா சக்சஸ் உங்க டெஸ்டினேஷனே கிடையாது. அதுதான் லைஃப் ஸ்டைலா மாறிடும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் எமோஷன்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம லைஃப்ல வந்து நிறைய பேருக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். அதான் நம்ம என்ன பண்ணுவோம்? பேரண்ட்ஸ் பிளேம் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் பிளேம் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா ஸ்கூல்ஸ் பிளேம் பண்ணுவோம், அதுவும் இல்லைன்னா கவர்மெண்ட் பிளேம் பண்ணுவோம், அதுவும் தாண்டி நம்ம சொசைட்டி பிளேம் பண்ணுவோம், அதுவும் இல்லையா கம்பெனியை பிளேம் பண்ணுவோம். ஆனா ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க, பிளேம் பண்ணது வந்து உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குதா? கேட்டா நோ தான் சொல்லுவீங்க. அதுதான் டெம்பரரியான ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும், பட் சொல்யூஷன் கொடுக்காது. நான் காலேஜ் முடிச்சுட்டு எனக்கு ஜாபே கிடையாது, ஸோ நானும் பிளேம் பண்ணியிருக்கலாம் அந்த டைம்ல, பட் நான் பிளேம் பண்ணல. எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இல்லை, எனக்கு மணி சப்போர்ட் இல்லை, அப்படி நான் பிளேம் பண்ணியிருக்கலாம், பட் நான் பிளேம் பண்ணல. ஆனா ஒரு நாள் கண்ணாடி முன்னாடி போயிட்டு நான் பேசினேன், எனக்கு நான் பேசிக்கிட்டேன், எனக்கே நான் கேள்வி கேட்டுக்கிட்டேன், இந்த லைஃப் மாற்றணும்னா யார் மாற்றுவா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு உள்ள இருந்து ஒரு ஆன்சர் வந்துச்சு, அதுக்கு நீ தான் மாற்றணும், உங்க ஃபேமிலியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோ உங்க சொந்தக்காரோ வந்து மாற்ற மாட்டாங்க அப்படின்னு. எந்த லைஃப் மாற்றணுமோ நீங்க தான் லைஃப் மாற்றணும் அப்படின்னு வந்து என்னுடைய இன்னர் வாய்ஸ் சொல்லிச்சு. அந்த நாள்ல இருந்து என்னுடைய எக்ஸ்கியூஸ் தப்பாச்சு, என்னுடைய growth ஆரம்பிச்சிச்சு. Remember this, the moment you accept responsibility to gain real power. Emotion 2, courage to decision. இங்க நம்ம எல்லாருக்குமே வந்து ட்ரீம்ஸ் இருக்கு, இது பண்ணும் அது பண்ணும் அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா ஒரு கேள்வி, டிசிஷன் இருக்கிற எல்லாருக்குமே கரேஜ் இருக்குன்னா கிடையாது. கரேஜ் இருக்காது சில பேருக்கு, பாதி பேர் இருக்கும், பாதி பேர் இருக்காது. டெய்லியுமே நம்ம என்ன சொல்லுவோம்? நாளைக்கு பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் மந்த் பண்ணிக்கலாம், அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்ட் டைம் நம்ம பண்ணிக்கலாம், இல்லை நம்ம ஒரு ஸ்கில் கற்றுக்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு. இந்த விஷயம் தான் thousands ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ட்ரீம் வந்து ஸ்டார்ட் பண்ணுது. சரியான டைம் அப்படின்னு ஒண்ணு கிடையாது, பெர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒண்ணு கிடையாது. சக்சஸ்ஃபுல் பீப்புள் வந்து ஃபியர் இல்லாம ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களுக்குமே பயம் இருந்துச்சு, பட் ஆனா அவங்க ஒரு விஷயம் பண்ணாங்க, பயம் இருந்தாலுமே டிசிஷன் எடுத்தாங்க. ஒரு ராங் டிசிஷன் தான், அது நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா டிசிஷனே எடுக்காமங்கிறது தான் லைஃப் ஃபுல்லா ரிகரெட் கொடுக்கும். ரிமெம்பர் திஸ். இந்த வீடியோ முடிஞ்ச உடனே டிசிஷன் எடுங்க. எமோஷன் 3, டிசையர். எல்லாருக்குமே ஆசை இருக்கும், எனக்கு இது பண்ணணும், அது வாங்கணும், நம்ம ஃபேமிலி நல்லா பார்த்துக்கணும், நான் ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், நான் நிறைய ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை. ஆனா உங்களுக்கு ஒரு கேள்வி, அதாவது உங்களுக்கு உங்களுடைய லைஃப் பர்பஸே தெரியாது, கண்டுபிடிக்குது. அதனாலதான் நீங்க டெய்லியுமே எதுவுமே பண்ணாம இருக்கீங்க, பிடிச்ச வேலை பண்ணாம இருக்கீங்க, கலாயத்துக்கு வந்து வேலைக்கு போனீங்க, உங்களுக்கு ஒரு பர்பஸே இருக்காது, ஜஸ்ட் ஆசை மட்டும் கிடையாது. அந்த ஹார்ட்ல வந்து எரியிற நெருப்பு மாதிரி நீங்க ஒர்க் பண்ணுவீங்க, யாருமே பார்க்கறதாலுமே சரி. அதுதான் ஒர்க் பண்ற வைக்கிற எனர்ஜி, லெட்ஸ் கால் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ரிசல்ட் லேட்டா ஆனாலும் சரி, மணியே இல்லைனா கூட நீங்க கண்டினியூ பண்ணுவீங்க. பேஷன், கோல், பர்பஸ் இருந்தா மோட்டிவேஷன் தேவையில்லை. டிசையர் இட்ஸ் பிகம்ஸ் மோட்டிவேஷன். உங்களுக்கு பிடிச்ச ஒர்க்கு கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, ஒர்க் கோலா இருந்தா கூட நீங்க டென்ஷன் ஆக மாட்டீங்க, அந்த ஜேர்னி நீங்க ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. எமோஷன்ஸ் 4, டிட்டர்மினேஷன். லைஃப் ஈஸியா இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். பீப்புள் ஜட்ஜ் பண்ணுவாங்க, நீ ஒரு விஷயம் பண்ணும்போது அது உனக்கு வராது, நெகட்டிவா பேசுவாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, காசிப் பண்ணுவாங்க, சிரிப்பாங்க, ஃப்ரெண்டு கூட கலாய்ப்பாங்க, உங்களோட ஃப்ரெண்டு விட்டு விலகி போவாங்க. ஆனா
சம்டைம்ஸ் உங்க மேல உங்களுக்கு டவுட் வரும், நம்ம இது பண்ணது கரெக்டா இல்ல தப்பா, இல்ல நம்ம வேற ஏதாச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கே ஒரு டவுட் வரும். அந்த மூமெண்ட்ல தான் வின்னர் அந்த டைம் தான் கிரியேட் ஆகலாம், லூசர் அந்த டைம் தான் லூசர் ஆகலாம். டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? ஒரே ஒரு சென்டென்ஸ் தான், ஐ வில் நாட் குவிட், நான் இன்னைக்கு நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன் அப்படின்னு. எவ்ரி சக்சஸ்ஃபுல் பீப்புள் டெய்லியுமே வின் பண்ணல, டெய்லியுமே அவங்க ஸ்டாப் பண்ணல. ஆனா சக்சஸ்க்கு டேலண்ட்டை விட கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். டெய்லியுமே கொஞ்சம் ப்ராக்ரஸ் பண்ணுங்க. ஒன் டே பீப்புள் வில் கால் இட் ஓவர்நைட் சக்சஸ். இன்னைக்கு வீட்டுக்கு போன உடனே போன்ல ஒரு சைடு வச்சுட்டு இந்த 4 கொஸ்டின் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், என்னுடைய லைஃபுக்கு பர்பஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா அப்படின்னு நீங்க எழுதுங்க. செகண்ட் விஷயம், நான் அவாய்ட் பண்ணிட்டு இருக்க டிசிஷன் என்ன, அதை எழுதுங்க. தேர்ட் விஷயம், என்னுடைய ரியல் பவரான டிசைர் என்ன, எனக்கு என்ன ஆசை அப்படின்னு நீங்க எழுதுங்க. 4வது விஷயம், நான் ஒரு விஷயம் பண்ணிட்டு நான் ஏன் கிவ் அப் பண்றேன், அதை எழுதுங்க. இந்த 4 கொஸ்டின் நீங்க கண்டுபிடிங்க. நீங்க கண்டுபிடிச்சிட்டு எழுதுங்க. ஆனஸ்டா ஆன்சர் அதே கொடுக்கும். டெய்லியுமே இந்த 4 கொஸ்டின் நீங்க படிச்சு பாருங்க. 4 கொஸ்டின் நீங்க பாருங்க. அடுத்த 6 மாசம் கழிச்சு நீங்களே உங்களுடைய ஓல்ட் வெர்ஷனா ரிலீஸ் பண்ண மாட்டீங்க. லைஃப் சேஞ்ச் த டே யூ சேஞ்ச் யுவர் எமோஷன்ஸ். இந்த 4 விஷயம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க லைஃப் மாறும். கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. And moreover, meet you in the next video. Thank you so much.